குட் ஈவினிங் டீச்சர்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்றைக்கி நானே எனக்கு ஒரு ஸ்டடி சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த கேண்டில் சேலஞ்ச் எவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியும். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 40 மினிட்ஸ் தான் பொமோடோரோவில் உட்காந்து டைமர் வச்சு படிப்பேன். அதையும் தாண்டி என்னால் படிக்க முடியுமான்னு நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட சேலஞ்ச் தான் இது. ஒரு 7 இன்ச் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். 7 இன்ச் கேண்டில் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்டடி சேலஞ்ச் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் படித்தது சைக்காலஜியில் நிறைய கான்செப்ட்ஸும் கொஞ்சம் தியரிஸும் படிக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் படிச்சுட்டு இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கொஸ்டின் பேப்பர் நான் இங்கிலீஷ் போர்ஷன் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6th-லேருந்து 10th வரைக்கும். கிராமர் கிளாஸ் போட சொல்கிறீங்க, என்னால் கிராமர் கிளாஸ்லாம் போட முடியாது. நான் படிக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது பேபி வச்சுட்டு. அதனால் கிராமர் கிளாஸ் அதர் யூடியூப் சேனல்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது உட்காந்துருந்தேன். இந்த சேலஞ்ச் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக நம்ம பீட் பண்ணிடுவோமா, நம்மளால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் படித்து உட்கார முடியுமா, படிக்கிறதுக்கு உட்கார முடியுமா, டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு ஒரு குட்டி பேபி இருக்காங்க. அதனால் அவங்கள ஃபீட் பண்ணுறது, அவங்க திடீர்னு அழுவாங்க. அதனால் அதை பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour கூட ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது. ஒரு 40 minutes தான் டைமை செட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எப்படியாவது உட்காந்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குற நேரத்தில் தான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸால் படிக்க முடிகிறது ரொம்ப கஷ்டம். அது நான் மறுப்பே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்களுக்கும் வீட்டில் நிறைய வேலை பார்த்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலி டயர்டாக இருப்பாங்க. இப்போ எங்கடா ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கடா படுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க படிக்கணுங்கிற மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு தலையில் ஏற்றுக்கோங்க. ஏற்றிட்டு எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் முடித்த உடனே ஒரு டீயோ ஒரு காஃபியோ இல்லைன்னா உங்களுக்கு என்னது பிடிக்குமோ அதை போட்டு வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை பொறுமையாக உட்காந்து குடிங்க. அந்த நேரத்தில் ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க. மைண்டு ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் இந்த ஒரு கொஸ்டின் படித்தா போதும், இந்த 10 fill in the blanks படித்தா போதும்னு உங்கள் மைண்டை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிங்க. மைண்டுக்கு அந்த ஹேபிட்டை தலைக்குள்ளே ஏற்ற தான் அது உட்கார ஆரம்பிக்கும். அப்படி உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய ரெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்க தான் ஆகணும். நீங்கள் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 hour பவர் நாப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபிசிக்கலி ட்ரெயினாக இருக்கும்போது எப்படி உங்களால் படிக்க முடியாது. உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டை எடுத்துட்டு அதை அடுத்த டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். சீரியல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, யூடியூபெல்லாம் பார்க்காதீங்க. பார்க்காம உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவையோ அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையோ அதை பார்த்துட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல, டெய்லி என்னால் படிக்க முடியல அப்படின்னு. ஏன் டெய்லி படிக்க முடியலன்னா உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கலை. உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்கள் மைண்டுக்கு இன்றைக்கி நம்ம படித்து முடிச்சிட்டோம், இன்றைக்கி நமக்கு இது கிடச்சிருக்கு, நாளைக்கு நம்ம படிச்சிட்டோன்னா நமக்கு இது கிடச்சிரும். இதுக்கு பேர் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சைக்காலஜியில் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இந்த ஹேபிட்டை உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஹேபிட்டை நீங்கள் ஒரு 10 to 15 days பண்ணி பாருங்கள். நான் இந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செஞ்சேன்னா, படிக்க எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது, டெய்லி புக் எடுக்க எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. உங்களை மாதிரி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிச்சோன்னு என்ன செய்வேன்னா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இலந்த பழம் உண்டு. நான் என்ன செய்வேன்னா, படித்து முடிச்சு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன உடனே போய் நானே இலந்த பழம் வாங்கிட்டு உட்காந்துப்பேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி படித்து முடிச்சிட்டோம். நான் ரொம்ப பெரிய டாஸ்க்கும் ஸ்டடி லிஸ்ட்டில் வச்சுக்க மாட்டேன். 2 பேஜ் முடிஞ்சிச்சுன்னா 2 பேஜ் தான் படிக்கணும், 4 பேஜ் முடிஞ்சிச்சுன்னா 4 பேஜ் தான் படிக்கணும். ஒரே நாளில் 10 லெசன் படிக்கிற மாதிரிலாம் பெரிய டு டூ லிஸ்ட் போடக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் உங்களோட டைம் டேபிள் இருக்கணும். அப்புறம் என் மைண்ட் என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே நாளைக்கு படிக்கும்போது சரி படிப்போம், படித்து முடிச்சுட்டு முடியலன்னா தான் நமக்கு தான் இலந்த பழம் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் தோணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹேபிட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் காஃபியாக இருக்கலாம், இல்லைனா நெயில் பாலிஷ் போடுறதா இருக்கலாம், செல்ஃப் கேர் இருக்கலாம், மாடியில் போய் ஒரு வாக்காக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இந்த ஸ்டடி டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்து. பிகாஸ் நான் இந்த டிப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி செஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செஷனாக 1 hour 40 minutes எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் சாட்டிஸ்ஃபைடாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊடையில் ஒரு டைமில் என்னோட எக்ஸாஸ்டிங் பாயிண்ட் வந்தது, என்னடா இன்னும் கேண்டில் இறங்கவே இல்லை, அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உட்காந்து சரி கேண்டில் மெல்ட் ஆகிற வரைக்கும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் சேலஞ்ச். ஹாப்பி கிறிஸ்மஸ், குட் நைட்.